அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. ஏம்மா ரியா, நான் கோயிலுக்கு போறேன், நீ வரியாம்மா? எனக்கு மனசே சரியில்லைம்மா. சரி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு நினைச்சா எனக்கு ஒழுங்கா தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரி, அதான் கோயிலுக்காச்சும் போயிட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன். நீயும் வரியா? இந்த பாருமா, நான் எங்கேயும் வரலம்மா, நீ வேணா போயிட்டு வாமா. என்ன மாதிரியா நடந்ததே நினைச்சு வீட்லயே உட்காந்து அழுது புலம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? கொஞ்சம் வா, போயிட்டு வருவோம். கோயிலுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் மனசுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க வேணா போங்க, நான் எங்கேயும் வரல. ரியா, அம்மா சொல்றேன்னு கோவப்படாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. வாமா, அம்மா தான் போறேன்ல, அப்படி நீயும் கொஞ்சம் கூட அப்படியே வந்தனா, வெளியே வந்தனா உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. வீட்லயே உட்காந்து அதே ஞாபகமா தான் இருக்கும். எல்லாம் நாங்க பண்ண தப்புதாம்மா. நீ அப்பவே இந்த கல்யாணம் வேண்டாம், அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னான். ஒரு வார்த்தை நாங்க கேட்டோமா? அந்நேரத்துக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ன பிடிச்சு அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சு. சரி, அந்த கிருஷ்ணன் பையன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. அந்த மரகதம் கூட அப்படிதான் பாத்துக்க, என் நேரம் ஏதாவது ஒன்று புரிஞ்சுட்டு அப்படியே அலைவா. ஆனா அந்த கிருஷ்ணன் பையன் நல்ல பையன்னு நினைச்சுதாமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா பாரு, அவனையும் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கும் போதாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெத்த வயிறு அப்படியே பத்திக்கிட்டு வருது. அவனுங்களாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதம்மா. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. நான் இப்ப இந்த வீட்ல இருக்கணுமா இல்ல வேண்டாமா? வேற நான் என்ன பண்றது ரியா? வேற என் ஆதங்கத்தை யார்கிட்ட போய் கொட்டுறது? நீ என்னடான்னா அவனை ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்க. ஆனா அவன் பாரு, இவன் உன் மேல என்னென்ன பழியெல்லாம் போடுறான். முதல்ல என்னடான்னா இவ கொலை பண்ண பாக்குறான்ட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாவ. இப்ப என்னடான்னா திருட்டு பழி போடுறாவ. என்னென்னலாம் பண்ண காத்து கிடக்காவனு தெரியல. எல்லாம் அந்த கிருஷ்ண மயிலுக்கு தெரியும்ல. அவன் அம்மா திட்டி விளைய வைக்க முடியாதானே. அவனும் நல்லா கூட சேர்ந்துட்டுலாம் ஆடுறான். விளங்காத பையன் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லையே. ஐயோ, உனக்கு இப்ப என்னமா பிரச்சனை? நான் இப்ப கோயிலுக்கு வரணும், அவ்வளவுதானே. நான் வரேன், நீ தயவு செய்து வாய் மூடிட்டு இருமா. சும்மா எதையும் யாரையும் பத்தி பேசாத. சரி மரியா, நான் அந்த வீணா போனதுங்களை பத்தி இன்னும் பேசவே இல்லை. இதுங்களை பத்தி பேசினாலும் நினைச்சாலும் ஏன் நிம்மதி தான் கேடும். எப்படியோ போய் தொலையட்டும். அத்தை கிட்ட என்னடான்னா அந்த மரகதை என்ன சொல்லியிருக்கானா, கிருஷ்ணனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லியிருக்கா. என்னம்மா சொல்ற? இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? ஐயோ ஆமா ரியா, அதுதானே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அந்த கிருஷ்ண பையன் சரின்னு சொல்லாமையா இவ இன்னொரு பொண்ணை பார்க்கணும்னு துணிஞ்சிருப்பா. அப்ப எல்லாம் கூட்டு கல்லிங்களா தானே இருந்திருக்காங்க. அம்மா, அது பாட்டி எதுவும் தெரியாம சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கேன். இல்ல மரியா, அந்த மரகதம் அப்பவே சொல்லியிருக்கா அத்தை கிட்ட. அத்தை என்னடான்னு என்கிட்ட உடனே சொல்லிட்டாவ. நான் உன்கிட்ட சொல்லக்கூடாது, நீ வேற அழுதுட்டே இருக்கே, சொன்னா இன்னும் மனசு கஷ்டப்படுவான்ட்டு தான் நான் சொல்லல பத்திக்க. அம்மா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லம்மா. சரி, என்னமோ பண்ணி தொலையட்டும். ரெண்டாவது கல்யாணம் பண்ணா என்ன, மூணாவது கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு என்ன? எப்படியோ போய் தொலையட்டும். வா மரியா, நம்ம கோயிலுக்கு போவோம். என்னந்த அம்மா என்னென்னமோ சொல்றாங்க. கிருஷ்ணா எப்படியும் ரெண்டாவது வேற ஒரு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். ஆனா பொண்ணு பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ? ஐயோ, என்னன்னு தெரியலையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு, கிருஷ்ணன் கண்டிப்பா என்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நினைக்கவும் மாட்டான், கல்யாணம் பண்ணவும் மாட்டான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஏதோ கெட்ட நேரம் அவன் என்ன கோவத்துல வெளியே அனுப்பிட்டான். இருந்தாலும் அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பா பண்ணவே மாட்டான். மாம்ஸ், இந்த கோயிலில் உள்ள சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு அத்தை நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. நான் கூட அத்தை நிறைய டைம் கூப்பிட்டு போக சொன்னேன், ஆனால் கடைசி வரை வரவே முடியல மாம்ஸ். ஆனால் உங்கள் கூட தான் வரணும்னு சாமி நினச்சிருக்கு போல, அதான். பிரீத்தி, ஆமாம்மா, நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு, என்ன வேண்டுனாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா மாம்ஸ்? நம்ம வீட்டில் வேற ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு, எல்லாமே சீக்கிரம் முடியணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் மாம்ஸ். சரிம்மா பிரீத்தி, வா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஓகே மாம்ஸ். சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், வீட்டில் நடக்கிற பிரச்சனை அப்படியே பெருசாக வெடிக்கணும். உன் குடும்பமோ ரியா குடும்பமோ அப்படியே சண்டை போட்டு பிரிஞ்சு சல்லியாக நொறுங்கணும். அப்புறம் அந்த ரியா நினப்பு உனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வரவே கூடாது. நீ எனக்கு புருஷனா வரணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா தாயே, உனக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டியே. என் பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா இப்ப வாழாம வாழ வெட்டியா வந்து நிக்காளே, இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என் கடவுளே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க. என் பொண்ணு மேல முதல்ல கொலகாரி பட்டனும் கெட்டினாலுவே, இப்ப என்னடா திருட்டு பழியும் சேர்த்துலாம் போட்டிருக்காளுவே. ஏன் கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? இதை நீதான் பார்க்கணும். நீ இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கியே.
இனிமே என் பொண்ணு என் வீட்லயே இருந்துட்டு போட்டோம். என் பொண்ணுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம நீதான் தாயே அவளை பாத்துக்கிடணும். கடவுளே, எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, அது உனக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் கிருஷ்ணன் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கான். அவன் என்னை சீக்கிரமாக புரிஞ்சுட்டு என் கூட சந்தோஷமாக வாழணும் கடவுளே. நான் இல்லாமல் அவனும் கஷ்டப்படுவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவன் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் கடவுளே. எங்கள் 2 பேரையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க. கிருஷ்ணனுக்கு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போகிறத அவங்க வீட்டில் முடிவெடுத்திருக்காங்களா? அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டியாக வரணும். எங்கள் 2 பேரையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க கடவுளே. கிருஷ்ணன் என்ன சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும். நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு அவன் கண்டிப்பாக என்னை நம்பணும். ஏம்மா ரியா, வா கொஞ்ச நேரம் கோயில்ல உட்காருவோம். வாங்கம்மா போகலாம், அந்த சைடு போய் உட்காந்துக்கலாம். சரிம்மா ரியா. எனக்கு இந்த கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிட்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனால் நீ ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் உங்ககிட்ட வேண்டிக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு இந்த கிருஷ்ணன் வேணும். இந்த கிருஷ்ணனுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டியாக இருக்கணும். பொண்டாட்டி கிண்டாட்டின்னு வேற எவ்வளோ இவனை தேடி வரக்கூடாது. அந்த ரியா இதுக்கப்புறம் இவன் முன்னாடி வந்து நிற்கவும் கூடாது, இவனை பற்றி நினைக்கவும் கூடாது, இவன் வாழ்க்கையில் அவள் இனிமேட்டு தலையிடவும் கூடாது. போனவ அந்தளவு ஒழிஞ்சு போயிடணும். அதே மாதிரி இந்த கிருஷ்ணனும் அந்த ரியாவை பற்றி சுத்தமாக நினைக்க கூட கூடாது. இந்த வீட்டில் இந்த பிரச்சனை நல்லா பெருசாக வெடித்து 2 குடும்பமும் நல்ல வீதியில் வச்சு சண்டை போடணும். எனக்கு அதுதான் வேணும். நான் வேண்டினது எல்லாமே உனக்கு நல்லாவே கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுத்துரு. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டியலை நான் காணிக்கையை கொண்டு போடுறேன். கடவுளே, என்னை மன்னிச்சிரு கடவுளே. நான் பண்ணது தப்பு தான், இப்போதான் எனக்கு புரிய வருது. ஏன் ரியா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா. நான் அன்னைக்கு முட்டாள்தனமாக தேவையில்லாமல் அப்படி பண்ணிட்டேன். என் ரியாவை நான் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கவே கூடாது. எப்படி தான் இருந்தாலும் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. அவள் எப்படினாலும் என் மேலே கோவமாக தான் இருப்பா. அந்த கோவத்தெல்லாம் தணிச்சு அவன் என்கிட்ட பேசணும் கடவுளே. நான் இன்னைக்கு நைட்டு அவளை பார்க்க போலான்னு இருக்கேன். அவள் என்கிட்ட எப்பவும் போல பேசணும் கடவுளே. நான் அவகிட்ட மன்னிப்பு தான் கேட்க போறேன். அவள் என் மேலே கோவப்படக்கூடாது. எங்க 2 பேரையும் பிரிச்சிடாத கடவுளே. எங்க 2 பேரையும் சேர்த்து வாழ வைங்க. அதே மாதிரி எங்க வீட்டில் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி எங்கள் அம்மாவை வலிக்கு விழ வச்சுட்டு யாருன்னு எனக்கு இப்போ வர தெரியல கடவுளே. அது கண்டிப்பாக தெரிய வரணும். அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனால் எனக்கு இப்போ நல்லாவே புரியுது என் ரியா அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு. ஆனால் நான் அவளை நம்பியிருக்கணும். நான் நம்பாமல் இருந்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு. அவள் சைடு உள்ள நியாயத்தையும் நான் கேட்டிருக்கணும். ஆனால் நான் அவள் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்காம நான் இருந்துட்டேன். எங்கள் 2 பேரையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க கடவுளே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரியா மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும். ரியா இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல கடவுளே. ஆனால் எங்கள் அம்மா என்னடானா 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் நடக்கவே கூடாது கடவுளே. நீ தான் காப்பாற்றணும். என்ன இவன், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். ஃபுல்லாக சாமிக்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கான். ஒருவேளை இவனையும் ரியாவையும் சேர்த்து வைக்கலாம் வேண்டுவானோ? வேண்டுடா வேண்டு. நீ என்ன சாமிக்கிட்ட வேண்டுனாலும் அது பழிக்காது. நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேண்டா. மாம்ஸ் மாம்ஸ். பிரீத்தி. என்ன மாம்ஸ், வேண்டுதெல்லாம் பலமா இருக்கு போலயே. ரொம்ப நேரம் வேண்டுன மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்குல்ல, அதை பற்றி தான், வேற ஒன்றும் இல்லைம்மா. சரிங்க மாம்ஸ், நம்ம அந்த சைடு போயிட்டு உட்காரலாமா கொஞ்ச நேரம்? ஏன்னா கோயிலுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகணுன்னு தான் சொல்லுவாங்க. சரிம்மா பிரீத்தி, வா போகலாம். டச்சை, கோயிலுக்கு வந்து நிம்மதியா சாமி கும்பிட்டு போலான்னு பார்த்தா இதுங்க மூஞ்சிலலாம் முடிக்க வேண்டியதா இருக்கு. வந்திருக்கு பாரு 2 அப்படியே புருஷன் பொண்டாட்டி மாதிரி. பொண்டாட்டிய வீட்டுக்கு அந்தால வாழ வெட்டி அனுப்பிட்டு இவ கூட ஜோடி போட்டு சுத்துறான் பாரு. இவெல்லாம் என்னதான் ஆம்பளையோ தெரியல. சி, என்ன இவன், நான் இல்லைன்னு இவன் ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சா இவன் என்னடா இந்த பிரீத்தி கூட ஜோடி போட்டுட்டு கோயிலுக்கு வந்திருக்கான். பாரா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ ஐயோ, ரியா மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே நல்லா எரிஞ்சு போன மாதிரிலாம் இருக்கு. எண்ணெயும் மாம்சையும் பக்கத்துல வச்சு பார்க்க உனக்கு பத்திக்கிட்டு வருதாடி. எனக்கு இதுதாண்டி வேணும். ஐயோ கடவுளை, இப்பதான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தேன், ஆனா அது மாதிரியே நடக்குதே. ரியா, டச்சி வாய மூடு. கோயில்னு பாக்கறேன், இல்லனா வேற ஏதாச்சும் சொல்லிர போறேன். ரியான்னு என் பொண்ணு பேரை சொல்றது கூட உனக்கு அருகதல்ல. பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டுட்டு ஜோடியா போட்டுட்டு அலையற ஜோடி. ரியா, நீ நினைக்கிற மாதிரிலாம். அம்மா வாய மூடுமா. நம்ம கோயிலுக்கு எதுக்கு வந்தோம்? நம்ம சாமி கும்பிடுறதுக்கு தான வந்தோம். அந்த வேலையை மட்டும் பாப்போம். யார்னா யார் கூடனாலும் ஜோடி போட்டு எக்க இடம் போய் தொலையட்டும். அத பத்தி நமக்கு கவலை இல்ல. வாமா, சாமி கும்பிட்டாச்சு வீட்டுக்கு போலாம்.
ஐயோ ஐயோ, நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குதே. இந்த ரியாவும் கிருஷ்ணா மேல கோபப்பட ஆரம்பிச்சிட்டா. நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும். ரியா, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் கேளு ரியா. என்னத்த சொல்ல போறா? அப்படி என்னத்த சொல்ல போறான்னு கேக்கேன். சும்மா ரியா ரியான்னு இருக்காத பாத்துக்க. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் உன்னை நல்ல பையன் நினைச்சுதானே என் பொண்ணுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ அவளை விரட்டி விட்டு ஜோடி வேற போட்டுட்டு திரியறா என்ன? ஓ ஆத்தாக்காரி வேற உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா? ஓ ஒருவேளை இவளதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளோ? அதான் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு திரியறீங்களோ ஜோடி? நான் தெரியாம தான் கேக்கேன். நீ ஒரு ஆம்பளையா? கட்டின பொண்டாட்டிய வாழா விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இங்க வேற ஒருத்தி கூட அரைஞ்சிட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? உன்னை பார்க்க பார்க்க எனக்கு காரி துப்பணும் போலதான் இருக்கு. கோயில்ல பாக்குறேன், இல்லனா இதை விட அசிங்கம் ஏதாச்சும் பேசிட போறேன். அம்மா, அத நான் சொல்றேன்ல, ஏமா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா நம்ம போலாம். ரியா, இவனை நினைச்சுதான் நீ கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தியோ? இவன் பாத்தியா எவ்வளவு ஜாலியா இருக்கானு? மா விடுமா, நான் யாரை பத்தியும் கவலைப்பட்டு ஃபீல் பண்ற நிலைமையில இப்ப இல்ல. இப்பதானே எல்லாரோட சுயரூபமும் எனக்கு தெரியுது. ஏ ரியா, சரி, இதுங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவம். நிம்மதியா கோயிலுக்கு சாமி கும்பிட வரலான்னு பார்த்தா இதுங்கள போய் என் கண்ணுல காட்டிட்டே கடவுளே. சரி, வாடி நம்ம வீட்டை பார்த்து போவோம். என்ன இவ இப்படி கோவப்பட்டுட்டு போறா? ஒருவேளை நம்ம கூட பிரீத்தியை பார்த்தோன்னே ரொம்ப கோவப்பட்டுட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே போயிரடி. இதுக்கப்புறமா நீ எங்க வாழ்க்கையில வரவே கூடாது. ரியா, இல்லாமல் போனால் வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனால் வாழ்க்கை இல்லை கண்ணே, உள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதம் கண்ணீரில் நீதம், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதம், என்னனதோ ஏதானதோ சொல் சொல். சீ, இவனுக்கு வேற வேலையே இல்ல. அவதான் இவனை கண்டுக்காம அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காளே. அப்புறமும் என்ன ரியா குயான்னுட்டு. ஐயோ, இவனை சொல்லணும். முதல்ல இவன் மண்டையை கழுவி எப்படியாச்சும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும். மாம்ஸ், பிரீத்தி, மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு வந்தா இங்க என்னென்னமோ நடக்குது பாரு. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு அவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். சரி விடுங்க மாம்ஸ். இந்த ரியா ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. எப்பவுமே தப்பு தப்பாவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இல்லம்மா பிரீத்தி, அவன் மேல தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இல்லை, எங்க அம்மா பண்ண வேலை. தேவையில்லாம ரெண்டாவது கல்யாணம் அது இதுன்னு சொன்னது ரியாக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அவ இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி வாங்க மாம்ஸ், நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, நான் இப்படி ஆகணும் கொஞ்சம் கூட நினைக்கலையே. ஏன் ரியா இப்ப என் மேல ரொம்ப கோவமா இருக்காளே. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ரியா. நான் ஏதாச்சும் தான் கோயிலுக்கு வந்தேன். ஐயோ, இவன் வேற அவளையே அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். மாம்ஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரேன் பிரீத்தி. சிவா, இப்போ பெயின் கம்மியா இருக்கா? இப்போ ஓகே தான் மகா. இப்போ பரவாயில்ல. நேத்துலாம் ரொம்ப ஹெவியா வலிச்சுது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே சிவா. ஆனால் நேற்று கேட்டதுக்கு நேற்றும் சுத்தமாக பெயினே இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்னடான்னா நேற்று தான் ரொம்ப வலிச்சது, இன்னைக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அது நான் பெயின் அதிகமாக இருக்குன்னு சொன்னா அப்புறம் நீ ஃபீல் பண்ணுவல்ல, அதனால தான் பெயின் இல்லைன்னு சொன்னேன். அப்போ போய் சொல்லியிருக்க. அப்படிலாம் இல்லடி, நேத்து பெயின் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து, ஆனால் நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால தான் அப்படி சொன்னேன். மற்றபடி தாங்கிக்க முடியாத அளவுக்கு பெயின்லாம் இல்லை. சரி, உனக்கு இப்போ எப்படி இருக்கு? எனக்கு ஓகே தான். எனக்கு நாளைக்கு கட்டை பிரிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. சரி மகா, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன கேட்ட? என்ன பதில் சொல்லல? நீ கேட்டதுக்கு எல்லாமே நான் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். விளையாடாத மகா, உனக்கு மறந்துருச்சா என்ன? நீ எதை கேட்குற? அதான் பைக்ல போகும்போது நான் உன்கிட்ட கேட்டனே, நீ கடைசி வரைக்கும் பதிலே சொல்லல. என்ன சிவா, நீ இன்னும் அதை விடலையா? மகா, நான் கேட்டதுக்கு இன்னும் எனக்கு பதில் வரவே இல்லை. சரி, அப்பதான் சொல்ல முடியல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இப்ப சொல்லலாம்ல. அப்படி என்ன கேட்ட? எனக்கு நீ கேட்டது எதுவும் ஞாபகம் இல்லையே. ஓ, மேடம்க்கு மண்டையில் அடிபட்டதுனால எல்லாம் மறந்து போச்சோ? டேய்,
அப்புறம் என்னடி, உண்மையாவே ஞாபகம் இல்லையா இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? நான் நடிக்கலாம் எதுவும் செய்யலையே. எனக்கு உண்மையாவே நீ என்ன கேட்டேன்னு ஞாபகம் இல்லை. மகா, நீ பொய் சொல்றன்னு உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். ஆமா, அதுக்கு எதுக்கு நீ ஏன் இவ்வளோ பக்கத்துல வந்து உட்காந்துருக்க? நான் கேட்டதுக்கு நீ ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு, நான் தள்ளி போய் உட்கார்றேன். இல்லைன்னா நான் இன்னும் பக்கத்துல வருவேன். என்ன இவன் அதையே நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருக்கான்? என்ன மகா அமைதியாவே இருக்க? அப்போ இன்னும் பக்கத்துல வரணும் போலயே. சிவா, வேணாண்டா. மகா, நீ வேணான்னு சொன்னாலும் நான் தள்ளி போற மாதிரி இல்ல. இப்ப சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா இல்லையா? ஐயோ, என்னடா கேள்வி! உன்னை எப்படா பிடிக்காம இருக்கும்? மகா இருடி, நீ இப்படி கேட்டாலும் சொல்ல மாட்ட. உனக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். சிவா, மகா, என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்கும். மகா, இந்த வார்த்தையை உன் வாயால கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சிவா, நான் உன்னை பிடிக்கும்னு தான் சொன்னேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. ஏய் மகா, என்னடி சொல்ல வர? பிடிக்கும்னா பிடிக்கும் தானடி அர்த்தம். அதுல என்னடி வேற அர்த்தங்கிற? அது சிவா, எனக்கு ஒன்று பிடிக்கும், அவ்வளோதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ஐயோ, என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவா, நான் தெளிவாக தான் இருக்கேன். அடியே, எனக்கு என்னமோ உனக்கு மண்டையில அடிபட்டதுல இருந்து ஏதோ ஆயிடுச்சுன்னு தாண்டி நினைக்கிறேன். டேய் சின்னடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ போற பார்க்க பார்த்தா எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டிடுவ போலயே. ஆமாடி ஆமா, உன் பின்னாடியே லோலோட சுத்திட்டு இருக்கல்ல, நான் தாண்டி பைத்தியம். என்னது, நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கியா? நீ எதுக்கு சுத்துற? நானா உன்னை சுத்த சொன்னேன்? நல்லா பேசுவடி, நல்லா பேசுவ. நான் உன் பின்னாடியே சுத்துறேன்னு உனக்கு தெரியாது பாரு, அப்படியே நடிக்கிறா பாரு. சிவா, நீ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அதுக்கு மேல வேற எதுவும் இல்லை. நீ ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடியே, நான் எல்லாம் கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆனா நீ தான் தப்பு தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கிற. உண்மையை சொல்லு, நீ எதுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு மறைக்கிற? சிவா, அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னடி இல்ல நொல்லன்னு இழுக்கிற? இந்த பாருடி, நான் அப்பவும் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் உன்னை லவ் பண்றேன்டி. நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தினா அது நீ மட்டும்தான். என்ன இவன் இப்படிலாம் சொல்றான்? எனக்கு வேற ரொம்ப வெக்கமா வருது. ஆனா இவன்கிட்ட வெளியே காமிச்சிக்க கூடாது. என்னடி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? உன் மரமண்டையில நல்லா ஏத்திக்க சரியா? இப்ப சொன்னதுதான் எப்பவும் சொல்லுவேன். சும்மா அது இதுன்னு பேசி எதையும் இது பண்ணி குழப்பிட்டு இருக்காத பாத்துக்க. நீயும் குழம்பி என்னையும் குழப்ப வச்சிடாத. என்னடி பதில் சொல்லாம அப்படியே முட்டை முட்டை பார்த்துட்டே இருக்க? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஆனா இந்தா ஆரம்பிச்சிட்டா ஆனா நோனான்னு. அடியே, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனேன் அவ்வளவுதான் பாத்துக்க. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? அந்த வாய் இருக்குல்ல, வாயி அதை அப்படியே கடிச்சிருவான் பாத்துக்க. அச்சோ, இவன் என்ன என்னதெல்லாமோ பேசிட்டு இருக்கான். நானும் பைத்தியக்காரியாட்டம் இருந்து கேட்டுட்டு இருக்கேன். என்னடி முடிச்சிட்டு இருக்க? என்ன அப்போ உனக்கு ஓகே தானா? நான் வேணா கடிச்சிடவா? அதெல்லாம் வேண்டாம். என்ன சிவா, நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத பாத்துக்க. ஐயோ ஐயோ, கோவத்துல சொல்லணும் இந்த வார்த்தைய. ஆனா நீ பாரு, ஏதோ பாசமா செல்லமா சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ மகா, என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் பண்றதெல்லாம் பார்த்தா இவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் எனக்கும் இவன் மேல ஆசை இருக்குன்னு. மகா, லவ் பண்ணலாமா? என்னது? மக்கு மக்கு லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வராது. ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் வீட்டுக்கு போகணும். பாட்டி வேற என்ன சீக்கிரமா வர சொன்னாங்க. ஏண்டி வராது? நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன்டி.
ஐ, என்னது நீ சொல்லித்தர போறியா? ஆமா, உனக்கு தான் லவ் பண்ண தெரியாதுன்னு சொன்னல, அதான் நான் வேணா உனக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். ஐயோ மகா, சீக்கிரம் கிளம்புற வழியை பாருடி. இதுக்கு மேல இங்கே இருந்தா என் மண்டைய கழுவுனாலும் கழுவிடுவான். என்னடி, ஓகேவா? சிவா, நான் தான் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, நீ விட்டனா நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் தான் சொன்னல பாட்டி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. நான் வரலன்னா பாட்டி சாப்பிட கூட மாட்டாங்க. நான் சீக்கிரம் போகணும். அடியே, நீ இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன்டி. என்ன பட்னி போட்டுட்டு நீ பாட்டியை பார்க்க போறியா? ஐயோ, விட மாட்டான் போலயே. என்னதெல்லாமோ புதுசு புதுசா பேசுறானே, இவனுக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் பேச வருது? என்னடி, வீட்டுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணுமா என்ன? அட பாவி, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம பண்ற வேலையை பாரு. இதுல வேற லவ்வுக்கு எனக்கு ஐடியா கொடுன்னுட்டு இவன் என்ன இங்க இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய், அவன் என் தங்கச்சிடா. இத பார்க்கும்போது என் கண்ணுல இருந்து அப்படியே ரத்த கண்ணீர் வடியுதுடா. டேய், நான் இங்க ஒருத்தன் நிக்கிறேன்டா, கண்ணு தெரியுதா இல்லையாடா? மச்சான், எப்படா வந்த? டேய், நான் அப்பவே வந்துட்டேன்டா, அப்பவே வந்துட்டேன். அவளை இறக்கி விடுறா. அடியே, உன் சக்தியை நான் வந்து இருக்கா, நீங்க என்னடி பப்பர பேனி என்னையே பார்த்துட்டு இருக்க? என்னது சக்தி என்னவா? நீ கையை விட்டா நான் தள்ளி போக முடியும். கையை விடுறா. ஐயோ, சாரி மகா. மச்சான், அச்சோ, சக்தி என்ன வர பார்த்துட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே. நம்ம பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சிவா, பாட்டி தேடுவாங்க. நான் கிளம்புறேன். பாய் சக்தி அண்ணா. நீ எல்லாம் தங்கச்சி அடி, அண்ணங்காரங்க சில மாதிரி வந்து நிக்க. இங்க என்னடா நான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? என்னடா மச்சான் அப்படி பாக்குற? அப்பவே வந்துட்டியோ? ஆமாடா, ஆமா. சிவபூஜையில கரடி மாதிரி வந்து காரியத்தை கெடுத்துட்டேன்ல. ஆமாடா மச்சான். டேய், உனக்கு கொல்ல போறேன் பாறேன். லவ்வுக்கு ஐடியா கூட என்கிட்டயே கேட்டுட்டு இங்க என்னடா ரொமான்ஸா பண்ணிட்டு இருக்க? நீ மச்சான் மச்சான்னு கூப்பிடுறதுக்கு அர்த்தம் எனக்கு அப்பா புரியலடா. ஆனா இப்ப புரியுதுடா. டேய், அது எனக்கு தங்கச்சி மாதிரிடா. மச்சான், நான் என்னடா பண்றது? அது நான் லவ் பண்ற பொண்ணுடா. ஐயோ ஐயோ, எப்படியோ போய் தொலைங்கடா. ஆனா தயவு செய்து ஏன் முன்னாடி மட்டும் லவ் பண்ணி தொலையாதீங்கடா. வேற எங்கேயாட்டும் போய் லவ் பண்ணி தொலைங்கடா. சரி மச்சான், அதான் நீயே சொல்லிட்டல, நாங்க வேற எங்கேயாச்சும் போயே லவ் பண்ணிக்கிறோம். ஐயோ ஐயோ, வெக்கப்படுறானே. ஐயோ, இவன் மூஞ்ச என்னால பார்க்க முடியலையே. என்ன மச்சான் நீ இப்படி கோவப்படுற? டேய், மச்சான் மச்சான்னு அழுத்தி அழுத்தி கூப்பிடாதடா. என்ன மச்சான் நீ? ஐயோ, இவன் கிட்ட நின்று பேசினா எனக்கு தான் பிபி ஏறும். டேய், நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன்டா. ஏன்டா, வர்றவன் ஒரு 2 மணி நேரமா கழிச்சு வந்திருக்கலாம்ல. நீ வந்ததுனாலதான் மகா போயிட்டா. என்னடா சொன்ன? அப்போ உனக்கு அந்த மகா தான் முக்கியமா போயிட்டால என்ன விட? நீ சிரிக்கிறதுல எனக்கு நல்லா தெரியுதுடா. நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. என்ன மச்சான் நீ? உன் தங்கச்சிய விட்டு கொடுத்தா ஒன்ன விட்டு கொடுத்த மாதிரி தானடா. நல்லா பேச கத்துக்கிட்டடா, நல்லா பேச கத்துக்கிட்ட. எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் மச்சான் கத்துக்கிட்டேன். ஐயோ, ஓவரா பண்றானே. இந்த கன்றாவியெல்லாம் என்னால பார்க்க முடியலையே. சரி சரி, கோபப்படாதீங்க மச்சான். போக எல்லாம் சரியாயிரும். ஏன்டா பேச மாட்ட? ஏன் பேச மாட்ட? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. போங்க மச்சான், போங்க. வந்த வழிய பார்த்து போங்க. ஆமா, பாட்டு ஒண்ணுதான் கேடு. பாத்தியா மரியா, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கோயிலுக்கு அவ்வளவு இதா வந்திருப்பான். எனக்கு பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது என் பிள்ளை வாழ்க்கை. ஐயோ, என் கண்ணு முன்னாடியே இப்படிலாம் நடக்குதே. என் கடவுளே, நான் இதெல்லாம் பார்க்கணுமா? இதெல்லாம் பார்க்கறதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, நானே என் பிள்ளை வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டேனே. ஐயோ, என் பிள்ளை வேண்டாம் சொல்ல நானே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேனே. ஐயோ, ஏதாச்சும் ஒரு விதத்துலயாச்சும் அவன் சரி வருவான், என் பிள்ளைய கூட்டு போவான்னு நினைச்சு நம்பிட்டு இருந்தேன். அதையும் மொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு பாவா கூட சோடி போட்டுட்டு திரியறானே. என் கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? ஐயோ அம்மா, எதுக்கு இப்படி சும்மா ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா? தயவு செய்து வாயை மூடுமா. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. தயவு செய்து வெளியே போமா. ஏ ராணி, பிள்ளைகிட்ட ஏன் இப்படி சண்டை போடுறா? நான் எங்க சண்டை போட்டேன்? என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிட்டே நினைச்சு நான் நொந்து நூலாயிட்டு இருக்கேங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அதை நான் எப்படி சொல்லுவேன்? எங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேங்க. ஐயோ அம்மா, ஏரியா நீ சும்மா கடறி. எங்க இன்னைக்கு கோயிலுக்கு நானும் ரியாவும் போயிருந்தோங்க. அங்க அந்த கிருஷ்ண பையன் என்னடானா
இந்த பாரு ராணி, அவன் எப்படியோ எக்கேடோ கெட்டு போட்டோம். இனிமேட்டு அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் 2வது கல்யாணம் பண்ணாலும் சரி, 3வது கல்யாணம் பண்ணாலும் சரி, அதை பத்தி நம்மளுக்கு கவலையே இல்லை. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் என் பிள்ளைக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா ஏதோ நீங்க சொன்னீங்கன்னா நான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதை விட்டுட்டு திரும்ப இப்ப அடுத்த கல்யாணம் அது இதுன்னு இனிமேட்டு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, அவ்வளவுதான். நான் இனிமேட்டு இந்த வீட்லயே இருக்க மாட்டேன், எங்கேயாச்சும் போயிருவேன். என்ன நிம்மதியா இருக்க விடுங்க, தயவு செய்து 2 நாள் வெளியே போங்கப்பா. ஏம்மா ரியா, கோவப்படாதம்மா, கோவப்படாத. ஐயோ அப்பா, எனக்கு இதுக்கப்புறம் கல்யாணம் ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பாருமா, சும்மா இங்க நின்னு அழுதுட்டு இருக்காத, தயவு செய்து வெளியே போமா. நானே இங்க நிம்மதியா இல்லாம செத்து வாழ்ந்துட்டு இருக்கேன், இவங்க வேற. நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கிருஷ்ணா. நான் இல்லாம நீயும் கஷ்டத்துல தான் இருப்பேன்னு நினைச்சு நான் பைத்தியக்காரி மாதிரி ஒன்று நினைச்சு நான் இங்க அழுது புலம்பிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடானா, நான் இல்லைங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அவ கூட நீ ஜோடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்க, அதுவும் என் கண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்க. எப்படி கிருஷ்ணா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? என் ஞாபகம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லையாடா? அப்ப நான் தானடா பைத்திய மாதிரி ஒன்னையே நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஐயோ ஐயோ, நீ இந்த மாதிரிலாம் இருப்பேன்னு என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியலடா. நீ என்ன கூப்பிட வருவேன்னு நான் ஒவ்வொரு நாளும் வாசலையே பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஆனா நீ நான் வீட்டை விட்டு வந்ததோட சரி, நீ அவ கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டல. என் நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட வரல. எந்த தப்புமே பண்ணாம தண்டனையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீ எல்லா தப்புமே பண்ணிட்டு ஜாலியா இருக்கல நீ. ஐயோ ஐயோ, என் நிலைமை யாருக்கும் வரவே கூடாது. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. அதுலயும் நீ இவ்வளோ மோசமா வாடா இருப்ப. உனக்காக தான் நான் இவ்வளோ நாள் அழுது புலம்பிட்டு இருந்தேனா? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அழுக மாட்டேன் ரியா, நீ இதுக்கப்புறம் அழுகவே கூடாதுடி. அவன் யார வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ போட்டோம், எனக்கு இதுக்கப்புறம் அவனை பத்தி கவலையே இல்லை. அவன் எனக்கு தேவையும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. நான் அப்படியே இருந்திருக்கணும். நான் பண்ண ஒரே தப்பு உன்னை விரும்ப ஆரம்பிச்சது மட்டும்தான். நான் அந்த தப்பை மட்டும் பண்ணாம இருந்திருந்தேன்னா இப்ப நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்ப நடந்தது எல்லாமே நல்லதுக்கு நினைச்சுக்கிறேன். இந்த மாதிரி நடக்க போய் தானே நீ எவ்வளவு சீப்பா இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறமும் உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. என் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும். இதுக்கப்புறம் கிருஷ்ணாங்கிற ஒருத்தன் என் வாழ்க்கையிலேயே கிடையாது. உன் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல. ஏன் உன்னை பத்தி நினைக்க கூட எனக்கு பிடிக்கல. அருவருப்பா இருக்கு. இனிமே என் வாழ்க்கையில உனக்கு இடம் இல்லை. நீ எவ்வளவு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை நினைச்சு பைத்தியக்காரி மாதிரி ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாம இருந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும், எனக்கு தேவைதான். இவனை போய் விரும்ப ஆரம்பிச்சிருக்கான் பாரு, எனக்கே அருவருப்பா இருக்கு. அந்த பிரீத்திய கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ நாசமா போ.